சென்னை கிண்டியில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்திற்கு எதிரொலியாக தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர்கள் தற்போது பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 45,000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தங்களது பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை கிண்டியில் அரசு மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவர்கள் சுமார் 45,000 பேர் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த போராட்டத்தினால நோயாளிகளுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்கள். திவ்யா, சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில அரசு மருத்துவர் பாலாஜி நேற்று தினம் கத்தி குத்து நிகழ்த்தப்பட்ட சம்பவம் என்பது ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கி இருக்கிறது. இதற்கு முன்பு மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்வு என்பது மருத்துவர்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாகிறது மட்டுமல்லாமல் தொடர்ந்து மருத்துவர்களுக்கு, செவிலியர்களுக்கும் அதே போன்ற மருத்துவமனை வளாகங்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அன்றைய தினத்திலிருந்தே தொடர்ந்து ஒரு கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டு வந்தது. அதனைத் தொடர்ந்து சென்னையில் பரபரப்பாக இயங்கக்கூடிய சென்னையினுடைய மிகப்பெரிய ஒரு அரசு மருத்துவமனை, இந்த மருத்துவமனையிலேயே இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதில் உரிய ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக அரசு மருத்துவர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மருத்துவர்களும் இணைந்து களத்தில் இறங்கி தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி வருகிறார்கள். இந்த நிலையில ஏற்கனவே இது தொடர்பாக அமைச்சர் மத்தியில பேச்சுவார்த்தை என்பது பல கட்டமாக தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று காலை முதலே அரசு பொது மருத்துவமனைகள் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் என பலரும் தொடர் போராட்டத்தில் இன்று காலை முதல் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் என்பது எதிரொலித்து வருகிறது. தற்போது வரை அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்டவைகளில் பணியாற்றக்கூடிய அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள் என 45,000 பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில நோயாளிகளுடைய உறவினர்களுக்கு டேக் சிஸ்டம் என்பது புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு மருத்துவர்களை தங்களால் பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்களே எங்களை பாதுகாத்துக் கொள்கிறோம் என்பன போன்ற மருத்துவ நிர்வாகம் அந்த நடவடிக்கைகளை எடுத்து வரக்கூடிய நிலையில இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதற்காக தொடர் ஒரு நடவடிக்கையாக இந்த போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 45,000 மருத்துவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இதன் மூலமாக நோயாளிகளுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கிறதா என்றால் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கிறது. அவசர சிகிச்சை பிரிவு, புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு வரக்கூடிய நோயாளிகள் இந்த காரணமாக அவதியுற்றிருக்கிறார்கள். குறைந்த அளவிலான மருத்துவர்கள் மட்டுமே பணியில் இருக்கிறார்கள். அதன் மட்டுமில்லாமல் பிஜி பயிலக்கூடிய மாணவர்கள், மருத்துவ மாணவர்கள் கொண்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதன் காரணமாக புறநோயாளிகள் பலரும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். அவசர பிரிவு சிகிச்சை நோக்கி வரக்கூடிய நோயாளிகளும் இதன் காரணமாக அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். எனவே மருத்துவர்களுடைய போராட்டத்தை அரசு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலும், அதே போன்று தங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் முழுமையாக கவனத்தில் கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று மருத்துவ தரப்பிலான ஒரு வலியுறுத்தலும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருக்கிற நிலையில இந்த போராட்டத்திற்கான பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடைபெற இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.